ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காஃபி பிரேக். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது எஸ்எம்எஸ் வச்சு எப்படி ஒரு லோடை ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்க்கு நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றது இந்த சர்க்யூட் டயக்ராமில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆர்டினோ போர்ட், ஒரு ஜிஎஸ்எம் மாடியூல் வேணும், தென் எல்சிடி மாடியூல், தென் ஆஸ் யூஷுவல் ரிலே. 4 சேனல் ரிலே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. பட் நான் டெமோக்கு 2 சேனல் ரிலே தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது 4 சேனல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நவ் கம் டு த பாயிண்ட், எது எங்கெங்கே கனெக்ட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ஜிஎஸ்எம் மோடத்தோட டிஎக்ஸ்ஆர்எக்ஸை ஆர்டினோட டிஎக்ஸ்ஆர்எக்ஸ் கூட மாற்றி கனெக்ட் பண்ணுறோம். தென் A0, A1, A2, A3 நான் ஒரு 4 சேனல்களில் IN1, IN2, IN3, IN4 4 சேனலுக்கு நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ A0ன்னு ஏடிசிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஏடிசிக்கும் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படிங்கிறது நீங்கள் கோடிங்கில் பாருங்கள் தெரியும். தென் வழக்கம் போல் நான் எப்போவுமே கொடுக்குற மாதிரி தான் D8 to D13 RS எனேபிள், தென் D4, D5, D6, D7 இந்த பின்ஸுக்கு கொடுக்குறது வழக்கம். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி ப்ரோக்ராமில் அதுக்கேற்ற மாதிரி பின்ஸை மாற்றிக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஆர்டினோ போர்டுக்கும் ரிலேக்கும் நடுவில் வந்து கிரவுண்டு டெர்மினல் நீங்கள் காமன் ஆக்கணும். ஏன்னா ரிலே பொறுத்த வரைக்கும் 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற ரிலேயும் இருக்குது, 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற ரிலேயும் இருக்குது. அப்படி நீங்கள் 12 வோல்ட் ஆப்ரேட் ஆகிற ரிலே கொடுக்குற பட்சத்தில் ரெண்டுக்குமே 2 பவர் சப்ளை ஆயிருங்க. ஏன்னா ஆர்டினோக்கு 5 வோல்ட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ கிரவுண்டை வந்து நீங்கள் காமன் ஆக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நல்லது, நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். தென் கோடிங். ஸோ கோடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோடிங் போயிடுவோம். இதுதான் நம்மளோட கோடிங். ஸோ கோடிங்கில் வந்து நான் இனிஷியலாக லிக்விட் கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த இடத்துல தான் ஃபேன், லைட், டிவி. நான் இந்த ப்ரோக்ராம் இன்டர்நெட்டில் நான் எடுத்தேன், பட் அது என் ஸ்டைலில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. இனிஷியலாக வந்து ஹெடர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட டைட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கேன். தென் சிஸ்டம் ரெடி. ஸோ எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிறது எல்லாத்தையும் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கமாண்ட் ரொம்ப மஸ்ட். தென் டிஃபால்ட்டாகவே டிவி, லைட், ஃபேன் சொல்லிவிட்டு நான் எல்லாத்துக்கும் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருக்கேன். தென் லூப்புக்கு வரும். லூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா serial.find. ஸோ நம்ம ஸ்டேட் மாடல் எப்படி கொடுக்கணும், நீங்கள் எப்படி மெசேஜ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹேஷ் கொடுக்கணும். தென் ஃபாலோட் வித் த மெசேஜ். இப்போ டிவி ஆன் ஃபாலோட் வித் த ஸ்டார். ஸோ ஹேஷ் டிவி ஆன் ஸ்டார் இப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளோட லோட் ஆன் ஆகிற மாதிரி, அந்த ஆனை வந்து ஸ்டேட்டஸ் காட்டுற மாதிரி. டிவி ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிற மாதிரி, ஸ்டேட்டஸ் வந்து ஆஃப்னு காட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நான் கோடை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட நான் எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா GSM மோடம் இன்ஸ்டலேஷன். ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோடு தான் இருக்கும். ஸோ டவர் கிடச்சா தான் என்னோடய ஹார்ட்வேர் ஆன் பண்ணணும். இந்த APPLIANCE நான் பழைய மெசேஜை வந்து டெலிட் பண்ணும். ஏன்னா இன்கம் மெசேஜ் புதுசு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இனி நேராக ஹார்ட்வேரில் வந்து டெமோ பார்த்துக்கலாம் நான் நினைக்கிறேன். வாங்க ஹார்ட்வேருக்கு போகும். ஸோ நம்ம ஹார்ட்வேர் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஹார்ட்வேரில் பார்த்துட்டிங்கன்னா சர்க்யூட்டில் இருக்கிற மாதிரியே இங்கே ஆர்டினோ போர்டு வச்சுருக்கேன். தென் எல்சிடி, தென் GSM மோடம். ஸோ GSM மோடில் ப்ராப்பராக டவர் கிடச்சிட்டு இருக்கு, கவனிக்கிறீங்க. தென் ரிலே வந்து நான் ஆப்டோ காப்ளர் யூஸ் ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். சிலர் வந்து ULN 2003 போட்ட ரிலே யூஸ் பண்ணாங்க. என்கிட்ட 2 சேனல் ரிலே இருக்குது. பட் சர்க்யூட் படி நீங்கள் வந்து 4 சேனல் ரிலே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்னோட கோடில் வந்து மொத்தம் 3 ரிலேக்கு தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா ஜஸ்ட்டு அதில் இருக்கிற ஒரே ஒரு ரிலேக்கு மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நேம் மட்டும் மாற்றிக்கோங்க. சரி, இப்போ வந்து டைரெக்டாக வந்து ஹார்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோம். ஸோ நான் ஹார்ட்வேர் ரீசெட் பண்ணுறேன். ஸோ ரீசெட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹெட்டிங் கிடச்சாச்சு. தென் ஃபைண்டிங் மாடியூல். ப்ராப்பராக வந்து ஹார்ட்வேர் கம்யூனிகேட் ஆனால் மட்டும்தான் இது எல்லாம் நடக்கும். டவர் கிடைக்கலன்னா ஹார்ட்வேர் வந்து ஸ்டாப் ஆகிட்டு நிற்கும். டவர் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபேன், லைட், டிவி எல்லாரோட ஸ்டேட்டஸும் ஆஃப்னு காமிச்சிட்டு இருக்கு, கவனிக்கலாம், தெரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மெசேஜ் பண்ண போகிறேன். நல்லா கவனம் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட லாக் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மெசேஜ்.
நான் ஏற்கனவே வந்து பழைய மெசேஜ் அனுப்பியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். சேம் மெசேஜை வந்து நான் இப்போ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட். ஸோ நான் எப்படி மெசேஜ் டைப் பண்ணிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஹேஷ் ஃபேன் ஆன் ஸ்டார். இதே ஃபார்மெட்டில், அதாவது நம்ம கண்டென்ட்டுக்கு முன்னாடி ஹேஷும் ஸ்டாரும் நீங்கள் போட்டுக்கணும் பின்னாடி. ஸோ நான் அனுப்பிக்கிறேன். ஸோ மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே, ரிசீவ் ஆன உடனே இங்கே ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு ஆன்னு காட்டும். அட் த சேம் டைம் ரிலேயும் வந்து ஆன் ஆகும். ஸோ மெசேஜ் நான் ரிசீவ் ஆகலை. மெசேஜ் ரிசீவ் ஆன பார்த்தீங்களா ஆன். இங்கே ரிலே ஆன் ஆனது உங்களால் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். தென் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஹேஷ் LI light on followed with the star. ஸோ நான் அனுப்பிட்டேன். ஸோ லைட் ஆன் ஆயிருக்கு, ரிலேலையும் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஸோ சிமிலர்லி நீங்கள் வந்து ஃபேனை வந்து நான் இன்னொரு A2ல கொடுத்துருப்பேன். நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹேஷ் ஆல் ஆஃப் ஸ்டார். ஸோ இந்த மெசேஜ் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆல் ஆஃப் இந்த மெசேஜ் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே இப்போ ஆஃப் ஆகும் பார்த்துக்கோங்க. அதாவது எந்த ஹார்ட்வேர் ஆன்ல இருந்தோ அதெல்லாம் ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இப்படி தாங்க நம்மளோட ரியல் டைமாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் GSM SMS பேஸ்டு ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இது யாரெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய் பாய்.